சத்யா, பொண்ணு நல்லா அடக்கமா லட்சணமா இருக்கா. பொண்ணுன்னா பாக்குறதுக்கு ரோஜா பூ மாதிரியும் அன்பு காட்டுறதுல தேவதையாவும் இருக்கணும். அது ரெண்டும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. உன் செலக்ஷன் சூப்பரா இருக்கு. சரியா சொன்னீங்க. தங்கமான பொண்ணுங்க. உண்மை. அவ நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம பேரனோட வாழ்க்கையே மாறிடும். போங்க, நீங்க சீக்கிரம் போய் அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க. இப்பவே கூட்டிட்டு வரேன். உட்காருமா. முதல்ல டாஸ் போடுறா. சீக்கிரம் காசு எடுத்து வைங்கடா. லாலா ஹலோ ஹலோ ராஜா, பத்மா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வரியா? எங்க இருக்க? முத்தையாவோட தேங்காய் தோட்டத்துல. சரி வரேன். தங்கராஜா. ஹாய். என்ன ஏதோ பேசணும்னு சொன்ன? ஏய், என்ன விஷயம் சொல்லு. அது என்னன்னா, என்ன சொல்லு. அந்த பக்கம் கராட்டனே ஓகே, இதனால கம்பு சுத்திக்கிட்டு வாங்கடா வெட்டி பசங்க. இது ரொம்ப அபசகனமா. இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணும் பொழுது உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி நடக்கிறது ஏதோ ஆபத்து நினைக்கிறேன். என்னங்க? ஹோமத்தை தடுக்கறியே, உனக்கு அறிவில்ல? உனக்கு தான் அறிவில்ல. அது எவ்வளவு பெரிய அபசகுனம் நீ தெரியுமா? பண்ணது பெரிய தப்பு. ஏமா, இவளை கூட்டிட்டு போ. போ சீக்கிரம். வாடி. நீ மாற மாட்ட. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. டேய் போடா. எத்தனை முறை உதச்சாலும் வெக்கம் இல்லாம போடா. நீ தப்பா எடுத்துக்காதப்பா. எனக்கு அவனுக்கும் சின்ன பிரச்சனை. அது தெரிஞ்சு ராஜா போய் அவன் அடிச்சான். அத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ தப்பா நினைக்காதப்பா. அது ஹோமம் நின்னதுனால எனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல அப்படி பண்ணிட்டா.
என் ஃப்ரெண்டுங்கிறதுனால அமைதியா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க, கொன்னு போட்டுருவேன்டா. 20 பேரை அனுப்பி ஒருத்தனை கொல்ல சொன்னா அவன் கூட ரன்னிங் ரேஸ் வச்சு ஊருக்கு நடுவுல வந்து எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிறியா? நான் மட்டும் டைமுக்கு வரலனா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிருக்குமேடா. அந்த ஜெமாலஜிஸ்ட எதுக்கு கொன்ன சொல்றா? கோயில் அடிவாரத்துல இருக்கிற புதையலுக்காக. அப்புறம் நான் அந்த தங்கராஜாவை டைம் பாஸ்க்கு கொல்ல சொன்னனா? டைம் பாஸ்க்கு கொல்ல சொன்னனா? அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? ஆ? உடனே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அன்பிலீவபிள் சார். அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். அது சாதாரண ரத்தனங்கள் இல்ல. கேரளால இருக்கிற அனந்த பத்மநாபசாமி கோயில்ல இருக்கிற மாதிரி நம்ம கோயில் கர்ப்ப கிரகத்துக்கு கீழே சில புதையல் இருக்கு. அந்த புதையலுக்கு பாதுகாப்பா சில சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த புதையல் வேணும்னா முதல்ல அந்த சக்தியை அழிக்கணும். என்னது? சின்ன தங்கராஜா. தங்கராஜாவா? ஆமா, அவங்க வம்சம் இருக்கிறதே அந்த கோயிலை காப்பாத்ததான். முதல்ல அந்த தங்கராஜாவை கொன்னுட்டு அந்த கோயிலுக்கு போ. அப்படி அவனை கொல்லாம போனீன்னா நீ ரத்தம் கக்கி சாவ. இப்போ சொல்லு, அந்த கோவில்ல இருக்க புதையல் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? தங்கராஜாவை கொல்லணும். அந்த தங்கராஜாவை கொல்லணும். அந்த தங்கராஜாவை கொல்லணும். என்னால பிரச்சனை வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க சத்யம்மா. என்னாலதான் நம்ம பேரன் அவமானப்பட்டு நிக்கிறான். எல்லாமே என் தப்புதான். இதுல உங்க தப்பு என்னங்க இருக்கு? நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க கண்ணு கலங்குச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. பாவம், இந்த ஆத்மாக்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் பிரபு? சீக்கிரமே இந்த ஆத்மாக்கள் பரமாத்மாவோட இணைய போகுது. அதுக்கப்புறம் இந்த ஆத்மாக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பரமாத்மாவா இவங்க ஐக்கியமாகிறதுக்கு அந்த ஆத்மாக்கள் சில கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். பார்க்க வேண்டிய கஷ்டங்களும் சுகமும் தூக்கமும் சந்தோஷமும் இன்னும் நிறைய இருக்கு. చూస్తూ ఉండు. OneTamilMV.click. మీరు వేస్ట్ బ్యాచ్ రా, ఎప్పుడు ఓడిపోతానే ఉంటారు. ఏయ్, పార్టీ చేసుకొని చాలా రోజులైందిరా. అవును, ఓ మంచి పార్టీ ప్లాన్ చేయాలి. ఇలా కాదు. ఏంటంటే నాగలక్ష్మి లాగి పెట్టుకుంటున్న పార్టీ గిట్టి అంటాడేంటి? మరే ఈసారి కౌంట్ ఇచ్చేస్తారా నువ్వు? నువ్వు వాడు ఏంటి అలా తాగేస్తున్నావు? చూసావా, నాగలక్ష్మి చేసిన అవమానం తాలూకు ఫ్రస్ట్రేషన్ గట్ట తాగేస్తున్నాడు. గట్టి కొడేసింది కాదు రే, రాతాకరా ఏ అది లెక్క. ఎరా ఓకే అంతరా? మధ్యకానికి ఆకలి ఎత్తుకుపోయాయా? వాడిలోకి వెళ్ళి తాగుతావేంటి? మనసేం బాలేదే. అమ్మా, తల పట్టేసిందిరా. ఒరే, నాగలక్ష్మి కొట్టిందని చెప్పి నువ్వు ఇలా రా కొట్టేస్తే నీ ఆరోగ్యం ఏం కావాలరా? అవునరా, నాగలక్ష్మి నన్ను కొట్టడం ఏంట్రా? ఈ అబ్బా, నువ్వు చూసావా? ఎవరు చెప్పాడ్రా నీకు? ఎవరు చెప్పాడ్రా నీకు? కొట్టింది కదరా. నేను గుడికి ఎప్పుడు వచ్చాను రా? నువ్వు అదే అవుతున్నావు. చంపేస్తా. తాగితే వాడికి కిక్కెక్కింది. ఓయ్, ఊరుకోవే పుట్టికి కితకితలాడుతున్నాయే. నాగలక్ష్మి కొట్టిందట నిన్ను. ఏమైనా అర్థం అవుతుందా? అదేమో కోపంగా కొట్టేసి వెళ్ళిపోయింది. ఈ ఎదవల మాటలకి వాడి పెచ్చిపోయి ఇంకా కోపం పెంచేసుకుంటున్నాడు. ముందు వాడిని వెళ్ళి కలపవయ్యా మగడా. అరే కొరనా కొడకలారా, ఓ గంట సేపు నేను చెప్పించేయండి రా. అదండి, నువ్వు రారా. శ్రీమంతం అంటే ఓ పెద్ద లిస్టే ఉంటుందండి. చెప్పండి. పసుపు 4 కేజీలు. 2 చాలవా? కుంకుమ 4 కేజీలు. ఇది కూడా 2 కిలోలు. శాస్త్రం ఒప్పుకోదండి. శాస్త్రం షావుకారు చెప్పాడు. అయ్యో, మీరు భలేవారండి. బాబాయ్, ఊర్లో అందరు నీ గురించి సీప్ గా మాట్లాడుతూ ఉంటే నువ్వు ఇక్కడ కూర్చొని సీమంతం లెక్కలేస్తావేంటి? నా రక్తం అంతా కొత్త కొత్తలో ఆడిపోతుంది. చీప్ గానా? ఏమని చెప్పరా?
నా నోట్తో నేను చెప్పలేకపోతున్నాను. చెప్పండి. నువ్వు పెద్ద డమ్మ బుస్ గడవంట కదా. డమ్మా బుస్సా అంటే ఏంటి? ఏదోట్లే ఈ ఇంటల్లుడు కాకపోతే బడి దగ్గర పొంగడాలం కూడా కూడా పనిచేయవాడు. పొంగడాలా? ఎవడన్నాడు? ఎవడో ఒకళ్ళండి. నువ్వు పెద్ద చెంపిస్త్రీ గాడు అంట కదా. చెంపిస్త్రీ చుట్టాలు చుట్టుపక్కల వాళ్ళు చీ కొడుతున్నా సరే సిగ్గు లేకుండా చెట్టు కొట్టి పెడకలాగా అక్కడే పడి ఉన్నాడు అంటారండి. ఎందుకన్నాడు? నాగలక్ష్మి సర్పంచ్ అయ్యాక మన ఇంటికి ఒక్కసారైనా వచ్చిందా? రాలేదు కదా. లేదు. ఎందుకు? బిజీ. బిజీ కాదు, బోడి బ్రహ్మం గారి ఇంటికి వెళ్ళటం ఎందుకని రాలేదు. బోడి బ్రహ్మ. బోడి బ్రహ్మం బానిసలాగా అక్కేమో ఎదవలా చూస్తారంట కదా మిమ్మల్ని. బానిసా? అరే బంగారాజు, నీకు తెలుసు కదా వాళ్ళు నన్ను నెత్తిన పెట్టి చూసుకుంటారు కదరా, నువ్వు చెప్పొచ్చు కదా. నాకు తెలుసు బాబాయ్, నాకు తెలుసు. కానీ ఊర్లో వాగే వెదవులందరూ నోర్లు ముయించాలి కదా. ఎలా? నేను చెప్తా. మన ఇంట్లో జరిగే సీమంతానికి ఆ ఫ్యామిలీ అంతా వారం రోజులైనా ముందు రావాలి. అంతా రావాలంటావా? కనీసం సర్పంచ్ నాగలక్ష్మి నైనా పట్రా, లేకపోతే వీళ్ళు చెప్పేదంతా నిజం వద్ది, నువ్వు పెద్ద ఎదవ అవుతావు. చూసుకో. తీసుకొస్తా, చూసుకో. అదే చూపిస్తా. బాబాయ్ నువ్వు ధైర్యంగా వెళ్ళి నాగలక్ష్మి సాహసం చెయ్యి బాబాయ్. ஆட அறிவு கட்ட முட்டாள் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அக்கா மாமா என்ன மதிக்கலன்னு பிரசிடென்ட் ஆகி இவன் என் வீட்டுக்கு வரலன்னு இந்த மொத்தம் ஊரு என்ன கேவலமா பேசுது. நான் பிரசிடென்ட் ஆனதால ரொம்ப பிஸியா இருக்கேன் மாமா. சும்மாருமா பிஸியா? இந்த பஃபூன் குரூப்பை கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்துற, ஆனா தாய் மாமா வீட்டுக்கு வர்றதுன்னா பிஸிங்கிற. பிஸியாமா? பெரிய பிஸி. சொன்ன நான் பஃபூனா? உங்கள இல்லாத இதோ இந்த சிஞ்சாங் குரூப்பை தான் சொன்னேன். என்ன இல்ல உங்களதான். வா. உங்க எல்லாருக்கும் நான் வேண்டாதவன் ஆயிட்டேன். ஊர்ல எனக்கு மரியாதையே இல்ல. அத நினைக்கும் போதுதான் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. என்ன வாழ்க்கையோ என்னமோ. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நாங்க 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறோம். வேணும்னா நாகலட்சுமி முன்னாடி வந்துருவா, நீ அவளை கூட்டிட்டு போ. நான் போக மாட்டேன். அந்த ராஜா பையன் ஒண்ணும் நல்லவன் இல்ல. அவன் ஹோமத்தையே கெடுத்துட்டான். அவன் வீட்டு வாசல கூட மிதிக்க மாட்டேன். அதான் உன் பிரச்சனையா? மாமா அன்னைக்கு கோயில்ல சொன்னீங்கல்ல அவனுக்கு அந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லன்னு. நாகலட்சுமிக்கு அதை புரியுற மாதிரி சொல்லுங்க. நம்ம ராஜா எனக்கு இன்னொரு விஷயத்துல உதவி பண்றதுக்காக அவங்களை அடிச்சாமா. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு திரும்ப பிரச்சனை பண்ணானுங்க. அதனாலதான் ஹோமம் பாதியில நின்றுச்சு. உண்மையாவே அவனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். உண்மையாவாப்பா? ஆமாம்மா, அவன் ரொம்ப நல்லவம்மா. சரிங்கப்பா, நீங்க சொல்றதாலதான் நான் நம்புறேன். வந்துட்டேன். உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளுதாங்க. வாங்க வாங்க. மேடம், என்ன இதெல்லாம்? ஏதோ எங்க சந்தோஷத்துக்காகமா. ஊர் தலைவிங்கிறதுக்காக இது எதுக்கு மாமா? உன் பேத்தியும் பெரிய ஆளுதான். பின்ன மாமா உள்ள வாமா. அன்னைக்கு என்கிட்ட தோப்புல பிரச்சனை பண்ண வந்தா, இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கா. என்ன பண்ண பரவாயில்ல, யாருக்கு தெரியும். அன்னைக்கு தோப்புல இவ பிரச்சனை பண்ண வந்ததும் ஞாபகம் இருக்கு. இப்ப வீட்டுக்கு வரத பத்தியும் பேசுறான். ஆனா இதுக்கு நடுவுல இவ கோவில்ல இவனை அரைஞ்சது மட்டும் ஞாபகம் இல்லையே. குழப்பமா இருக்கே. சாரி. ஆக்சுவலா தேங்க்ஸ் சொல்லிருக்கணும். தேங்க்ஸ். எதுக்கு? என் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியாமே, அதுக்குதான். தேங்க்யூ. இது எப்படா? அதான்டா அன்னைக்கு மாமாக்காக போய் சண்டை போட்டு வந்தால, அதுக்கு தான் இப்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஓ நாகலட்சுமி உள்ள வா. சரி ஓகே ராஜா, நான் உள்ள போறேன். உள்ள போங்க. சிரிக்கிறாளே, விழுந்துருவாளா? நான் விழ விட மாட்டேன்ப்பா. என்னடா இப்படி பாக்குற? அவ்வளவுதான் பிடிக்காது. சிரிச்சால என்ன? அப்பாடா, இனிமேலாவது ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நாம வேற எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அட அம்மா, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் நில்லுமா. அட நான் சொல்றத கேளு, நில்லுமா. தாத்தா நான் உன்னை சுற்றுவேன். இது வீடா இல்ல பாடுறாடா? போய் உங்க தாத்தாவை கொள்ளு போ. போடா போ. நீ பொண்ணா இருக்கிறதால இத சொல்றேன். அவன் கண்ணுல பட்ட யாரையுமே விட்டதில்ல. சின்ன வயசுல பொண்ணுங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது விளையாடிக்கிட்டு இருக்கான்னு விட்டுட்டோம். 6ல வளையாதது 60ல வளையாதுன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி பெரியவங்க. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ சுருக்கமா சொல்லுங்க. இந்த பிரசிடென்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சுருக்கமா சொல்றதுன்னா எப்படி சொல்றது? சரி சொல்லுவோம். இங்க பாரு, அவன் பொண்ணுங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவான்.
தனியா சிக்கனேன்னு வை, உன் கதை அவ்வளவுதான். வெரி டேஞ்சரஸ். இவரு ஏதாவது ரூம்ல தள்ளி கதவை சாத்திடுவான், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஐயோ பேங்க் மாமா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? நல்லபடியா இருக்கிற வரைக்கும் தான் பிரசிடென்ட் நாகலட்சுமி. பிரச்சனைன்னு வந்தா சிங்கம் நாகலட்சுமி. அவனை மொத்தமா கொதறி எடுத்துருவேன். இப்ப சொன்னதை மீறிடாத. ஆல் தி பெஸ்ட். என்னோட ஆசீர்வாதம் வேணுமா? ஒன்னாலாம் வாழ்த்துற அளவுக்கு வயசு இல்ல. ஐயோ यदि भवति शक्तः प्रभवितुम् न खलु कुशलस्पन्दितुमपि. நாகலட்சுமி எங்க இருக்க? காலங்காத்தாலே அவளை தேடிட்டு இருக்கான் பாத்தியா? எங்க இவ? பயங்கரமா இருக்காளே. சண்டே போட்டுக்கிட்டு இருந்ததுனால இந்த ஆங்கில மிஸ் பண்ணிட்டேன். ஹாய் ராஜா. ஹாய். சாரி சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. சாரில நீ கூட சூப்பரா தான் இருக்க. இல்ல தேங்க்யூ. இன்னைக்கு நீ ஃப்ரீயா? ராஜா எப்பவுமே ஃப்ரீ தான், அவனுக்கு வேலையே இல்ல. போவி. ஏய் நிறைய வேலை இருக்கு. ஓகே ஓகே, போயிட்டு வந்துட்டுமா? பை பை பை. ஹே, என்ன இப்ப பாரு போன்ல இருக்கீங்க? இப்படி வாங்க வாங்க வாங்க, நாம ஒரு கேம் விளையாடலாமா? வேற வேற பூசணி. வேற வேற பூசணியா? அப்படின்னா கைய புடிச்சுக்கிட்டு அங்க இங்க அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு. நாகலட்சுமி, எது அந்த விளையாட்டா? எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நானும் அப்பவே சொன்னல, இவன் இங்கே செட்டில் ஆயிட்டான். ஓகே, நீ எங்க கூட விளையாட்டுக்கு வா. ஏதோ வேலை இருக்குன்னு சொன்ன. எனக்கு இந்த விளையாட்டுனா அவ்வளவு பிடிக்கும். வேலையை அப்புறம் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும், நீ அவங்கள கரெக்ட் பண்ண தானே வந்த. நீங்க போயிட்டீங்க. நீங்களும் போயிட்டீங்க. ஏதோ பிளான் பண்ணிட்டான். அவன் வயசு அப்படி, இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நீதான் திருட. வாங்க 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 எல்லாம் வாங்க. ஹலோ, இங்க வா. என்னடா நீங்க எப்படி போட்டீங்க? இப்படி. நான் இப்படி. அப்ப யார் திருட? ஐயோ மாட்டிட்டேனே. ஐயோ ராஜா, அவன் தான் திருட. எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற? ஐயோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. நீ வாடா வா. அவன் ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கா. ஆமாங்க. பாரு லதா, நீ கண்ண மூடு. வேற வேற பூசணிக்காய். இந்த பூசணிக்காயோட பேரு என்ன? ரோஷன். ரோஷன் போய் மறைஞ்சுக்கோ. அவன் ஃபீல்ட கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேட்ச் அவுட் ஆகாம இருந்தா போதும். பூசணி பூசணி வேற பூசணி. இந்த பூசணியோட பேரு என்ன? ராஜா. ராஜா போய் ஒளிஞ்சுக்க போறான். ராஜா போய் ஒளிஞ்சுக்க போறான். போ போ. பூசணி பூசணி வேற பூசணி. இந்த பூசணியோட பேரு என்ன? நாகலட்சுமி. நாகலட்சுமி போய் ஒளிஞ்சுக்கோ போ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மேட்ச் நல்லாவே ஆடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேகம். ஏய் நாகலட்சுமி, அங்க இங்க வா, இங்க வா. இங்க இங்க வா. அங்க பாரு. தன்னல நான் பார்க்கறேன். 98 99 100. நான் வந்துட்டு இருக்கேன், எல்லாரையும் பிடிக்க போறேன். அவன் இங்க வரானா பாரு. எட்டி பாரு. ஏய் பின்னாடி போறான். சிங்கிட்டா சிங்கிட்டா. வரானா? சொல்லு, வரானா? வரானான்னு பாரு. ஆமா, பக்கத்துல தான் இருக்கான். சேதா.
ரவி அவுட். அங்க இருக்கான்னு சொன்னா அந்த பையன் ஃபாஸ்டா போயிட்டான். ஓ ஓகே வாங்க போலாம். ஒரு நிமிஷம் நின்னு என்ன இருங்க. எங்க அங்க போய் பாரு. சீக்கிரம் பாரு. சரி. ஹரி அவுட். டேய் ராஜா, அங்க இருந்தா நீ அவுட் ஆயிடுவ. என் பக்கத்துல வந்துரு. உன் பக்கத்துலயா? ஆமா, என் பக்கத்துல இடம் இருக்கு. இங்க வா. நீ அங்கே இருந்தா மாட்டிப்ப. சீக்கிரம் வா. உன் பக்கத்துல கொஞ்சம் இடம் தானே இருக்கு. பரவாயில்ல போப்பா. மாமா கேப்ல தான் கிட வெட்டணும். டேய் ராஜா, கூப்புறா போடா. பரவாயில்லையா? அடா இந்த பொண்ணு இங்க பாரு. ரொம்ப நேரம் அந்த பொண்ணோட இடுப்புல கைய வச்சுக்கிட்டு இருந்தா அப்படிதான் ரியாக்ஷன் இருக்கும். நீங்க பாத்தீங்களா? ஆமா, எல்லாத்தையும் பார்த்தேன். டேய் ராஜா, வர சொன்னா வா. போப்பா. ஒரு அழகான வயசு பொண்ணு அதே ஃபீலிங்ல இருந்துட்டு வா வான்னா ஏன்பா நிக்கிற? போப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு இடம் இல்ல. போ போ. அது பெஸ்ட். ஏய், போறதுக்கு முன்னாடி கதவை சாத்திட்டு போ. எஸ். இங்க பாரு, ரூம்குள்ள போட்டு கதவை சாத்திடுவான். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் பாத்துக்க. இவன் எதுக்கு இப்ப கதவை சாத்தணும்? ஒருவேளை பேங்க் மாமா சொன்னது உண்மையா? அப்படி ஏதாவது நடந்தா இந்த நாகலட்சுமி யாருன்னு காட்டுறேன். என்னங்க அங்க பாரு. அவ பக்கத்துல போய் அவ இடுப்ப கிள்ளுவான். அப்ப நாகலட்சுமி எரிமலையா வெடிப்பா. அப்ப அழுது கத்தி தகராறு பண்ணி சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ். போயிட்டான், பக்கத்துல போயிட்டான். அவன் வரான். அப்பாடா, நாகலட்சுமி யாருன்றத காட்டுறேன். நாகலட்சுமி, நீ இந்த வீட்டோட விருந்தாளி. விருந்தாளிங்களாம் தெய்வத்துக்கு சமம். ஐயம்மா, அவன் வந்து நாகலட்சுமி திருடன்னு சொன்னா என் இதயம் அப்படியே உடைஞ்சு போயிடும். உனக்காக நான் அவுட் ஆவறேன், சரியா? ஜெய்தீப் அவுட். அவன் இங்கதான் வரான். ராஜா அவுட். ராஜா அவுட். ராஜா அவுட். ராஜா அவுட். ராஜா அவுட். ராஜா அவுட். ராஜா நல்லவன் தான். ஆனா இவனை பத்தி நான் தப்பால நினைச்சிட்டேன். குழந்தையா பெரியவனா? பாவம் அப்பாவியா இருக்கான். எப்படி பொழைக்க போறானோ? நீங்க சொன்னது என்ன நடக்கிறது என்ன? நானே சீனு மாறி போச்சேன். வாயை மூடுங்க. ஓம் ஸ்ரீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராஜ பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷதாத்ர தங்கராஜாவோட சாவுக்காக தான் இந்த பூஜை. மோச்சக மோச்சக ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீர்த்தே ஜ்வாலா பரிதாய சர்வதிக்ஷோபணராய உம்பட்ரம்மணே பரஞ்சோதிஷே சகஸ்ராரே சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். கோவம் நம்மளையே அழிச்சிரும் ஆதி. இந்த மாதிரி எல்லாம் பேசினா மட்டும் நீ புத்திசாலி ஆயிட மாட்ட. சொன்னதை மட்டும் செய். அவன் சாவுக்கு நேரம் குறிக்கிற வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப கிரகங்கள் சரியா இல்ல. சுப முகூர்த்தத்தை பாக்குறதுக்கு நாம ஒன்னும் காது குத்தி பேர் வைக்கல. அவனுக்கு கருமாதி பண்ணணும். இன்னும் 4 நாளுக்குள்ள நான் அந்த தங்க ராஜாவை கொன்னாகணும். டேய் ஆதி, தங்கராஜாவை எதுக்கு கொல்லணும்? கேட்டுட்டியா? கேட்டேன்டா. மொத்தமா கேட்டுட்டியா? ஆமா, என்னாச்சு?
ஆதி 24 வருஷமா எரிஞ்சிட்டு இருக்கிற பகை இது. முடிஞ்சா அதுல நெய்ய ஊத்து, அது அவனை எரிக்கிறதுக்கு உதவும். நேரம் நெருங்கி வந்துகிட்டு இருக்க, இனிமே எந்த தப்பு நடக்கிறதுக்கு விடக்கூடாது. வாங்க மாமா. சரிதானே? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தோம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா வாங்க. நல்லா இருக்காங்க. இவங்க யாரு? பிரம்மாவோட அக்காவும் மாமாவும். ஓ, எல்லாரும் நல்லா நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்கம்மா? ம், உள்ள போங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. என்னம்மா இப்படி பேசுற? வாங்க. இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்றீங்க? உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இவங்க மூஞ்சிய பார்க்க முடியாம தான் சீமந்தங்கிற பேர்ல 4 மாசத்துக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க. இருங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா? அதாங்க எனக்கு ஒண்ணு புரியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? சந்தோஷமா வாழ்றதுக்கா இல்ல இவங்களுக்கு அடிமையா வாழ்றதுக்கா? அவங்க என்னம்மா பண்ணாங்க? நான் என்ன பண்ணாலும் தப்பு. காலையில சீக்கிரம் எந்திரிக்கலனா தப்பு, அவங்க பையனை பேர் சொல்லி கூப்பிட்டா தப்பு, டி-ஷர்ட் போட்டா தப்பு, நைட்டி போட்டா தப்பு, சமைக்க லேட் ஆனா தப்பு, சமையல ஜாஸ்தி உப்பு போட்டா தப்பு, ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வைக்கலனா கூட தப்பு. எது பண்ணாலும் தப்பு தப்பு. எனக்கு சுதந்திரமே இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி இருந்தது. லதா, அவங்க கேட்டுட்டு இருக்காங்கம்மா. கேட்கட்டும், விடு. இதுக்குதான்டா இந்த மாதிரிலாம் டென்ஷன் எடுத்துக்காம என்ன மாதிரி ஹாப்பியா சிங்கிளா இருக்கணும். ஏண்டா எப்பயும் இங்க இருக்கே, வேற வேலை எதுவும் இல்லையாடா உனக்கு? வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. பெரியவங்க மரியாதை ஒரு இல்லையா? விஷயம் சொல்லட்டுமா? காலையில எழுந்திருக்கணும், நல்லா படிக்கணும், அப்புறம் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணணும், பெரியவங்களை பேர் சொல்லி கூப்பிடாத, அப்புறம் சமைக்க கத்துக்கோ. இப்படி நிறைய விஷயம் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சின்ன வயசுல சொல்லிருப்பாங்கல்ல. இதுக்காக எத்தனையோ தடவை திட்டிருப்பாங்கல்ல. இங்க எல்லாமே நம்ம எடுத்துக்கிற விதத்துல தாங்க இருக்கு. அவங்க மருமக பொண்ணு மாதிரி தானே அப்படின்ட்டு கொஞ்சம் உரிமை எடுத்திருப்பாங்க. இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் எங்க தனியா வேலைக்கு போயிடுவானு பயந்துருப்பாங்க. நீ அவங்க அன்பதாம ஜெயிக்க முயற்சி பண்ணணும், இல்லன்னா கோவத்தால குடும்ப நடுத்தருக்கு வந்துரும். மாமா, அத்தை வாங்க. காலெல்லாம் மாறிட்டு இருக்குங்க. நீங்களும் மாறுங்க. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரான்னா நிறைய கனவோடையும் ஆசைகளோடையும் தான் வருவாங்க. மாமியாரு மாமனாருங்கிற உறவை சொல்லிக்கிட்டு மருமகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்காதீங்க. 3 முடிச்ச போட்டு நீங்க கூட்டிட்டு போனதால மட்டும் அப்படியே பொண்ணுங்க மந்திரம் போட்ட மாதிரிலாம் மாறிட மாட்டாங்க. மனசு சம்மந்தப்பட்டதுங்க, கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கை முடிய போற நேரத்துல ஒரு மூளையில உக்காந்துக்கிட்டு அன்னைக்கு மருமகளை நல்லா கவனிச்சிருக்கலாமே நீங்க நினைக்கிறதோ, இல்ல இவங்க போனதுக்கு அப்புறம் அத்தையும் மாமாவையும் நல்லா பாத்துட்டு இருக்கலாமே நீங்க நினைக்கிறதுலயும் எந்த லாபமும் இல்லைங்க. இருக்கும்போதுதான் ஒன்னா வாழ முடியும். கல்யாணங்கிறது விளையாட்டு இல்லம்மா, உறவு, பெரிய உறவு. அந்த உறவுக்கு நாம மரியாதை கொடுக்கணும்ல. திரும்பவும் இருக்கு. மாமா, சாரி மாமா. ஏண்டா அந்த வெட்டி பஞ்சாயத்து முடியல. அதேதான்டா என்ன மாதிரி கல்யாணம் பண்ணாம நிம்மதியா இருக்கணும். என்னாச்சு இவனுக்கு இத்தனை வேரியேஷன் கொடுக்கறான்? என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இந்த மனுஷன் ஏன் எப்படி இருக்காங்க? உயிரோட இருக்கும்போது வாழ்க்கையோட மதிப்பு உங்களுக்கு தெரியல, அது போனாதான் தெரியுமா என்ன? எனக்கு தெரியும் அதோட மதிப்பு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் கூட வாழ முடியல, என் பையனோடையும் வாழ முடியாம போயிடுச்சு, என் பேரனோடையும் வாழ முடியல, நான் ஆசைப்பட்டு கட்டின இந்த வீட்டுல வாழ முடியல. ஏன் சின்ன சின்ன பிரச்சனைக்காக
வாழ்க்கை பூரா சண்டை போட்டுக்கிறாங்க. உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே பாசம். போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஒரு போட்டோவை தவிர. அந்த ராஜா ஊரை சுத்துறவன் நினைச்சேன். ஆனா கல்யாணத்து மேல இவ்வளவு நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்கான். எனக்கு அவன் மேல மரியாதை அதிகமாயிடுச்சு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என் பிஹேவியரை பார்த்து எனக்கே வெக்கமா இருந்துச்சு. என் லைஃப மாத்திட்டான். என்னத்த மாத்திட்டான்? அங்க உட்காந்துக்கிட்டு கல்யாணம் வேஸ்ட்ங்கிறான், இங்க போய் கல்யாணம் சூப்பருங்கிறான். மாத்தி மாத்தி பேசுறான். இல்ல, எங்க அப்பா சொன்னாரு அவன் நல்லவன் தான். உங்க அப்பாவே ஒரு முட்டாளு. எங்க அப்பாவை பத்தி அப்படி பேசாத, திட்டிடுவேன். நான் உண்மையாதான் சொல்றேன். அவனை போய் நல்லவன் நினைச்சா உங்க அப்பா சாதாரண முட்டாள் இல்ல, அடி முட்டாள். இருமா. ஆனா அன்னைக்கு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை சாத்தும் போது ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா எதுக்கு ரிவர்ஸ்ல வந்தான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. தேவையில்லாம பேசாத. பேச்சா இருக்கும்போது ஏமா குத்த வர? ஐ எம் சாரி. சரி, நாளைக்கு ஒண்ணு பண்ணு. நீ அவன் கிட்ட போய் நம்ம 2 பேரும் மாந்தோட்டத்துக்கு போய் தனியா பேசலாம்னு கூப்பிடு. முக்கியமா நீயும் நானும் தனியா போறோம்னு அழுத்தி சொல்லு. வாழ ஆட்டிக்கிட்டு உன் பின்னாடியே வந்துருவான். அங்க போய் அவன் உன்னை ஒண்ணும் பண்ணாம விட்டுட்டானா, அப்ப நீ சொன்னது சரின்னு ஒத்துக்கிறது மட்டும் இல்ல, உன்னோட கல்யாணம் தப்ப உன் புருஷன் கால சந்தனத்தாலேயே கழுவுறேன். சரி, உங்களுக்கும் எனக்கும் பெட். அவன் மிஸ்பிஹேவ் பண்ணா நீங்க சொன்னது கரெக்ட்னு நான் ஒத்துக்கிறேன். நானே நேர்ல வந்து உங்ககிட்ட சாரி சொல்றேன். ஆனா அவன் ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ணா நீங்க போய் என் அப்பா கிட்ட சாரி சொல்லணும். அந்த லூஸ் போயிட்டே சொல்றமா பெட்டா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். நீ இந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்காம அவனுக்கு டவுட் வராம நடிச்சிடு. ஸ்கூல்ல ஆக்டிங்ல எனக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, பார்க்கலாம். ராஜா, என்ன டெய்லி கனெக்ஷன் அதிகமாயிட்டு இருக்க? என்ன பண்ணீங்க? பெட்ரோல ஊத்தி இருக்கேன். இப்ப பாரு எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு. மழை வராம இருந்தா சரி. நல்லது. நாம 2 பேரும் கொஞ்சம் தனியா மாங்காய் தோட்டத்துல போய் பேசலாமா? மாங்காய் தோட்டத்துக்கா? போலாமே. யாரெல்லாம்? யாரும் வேணாம், நீயும் நானும் மட்டும்தான். நீயும் நானும் மட்டுமா? வருவியா? அப்படின்னா நாளைக்கு காலையில 9:30க்கு ஷார்ப்பா மாங்காய் தோட்டத்துல. ஃபிக்ஸ். ஓகே. என் பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. மாங்காய் தோட்டமா? மாங்காய் தோட்டமா? தனியா வேற போறா. இவன் என்ன பண்ண போறானோ? தாத்தா, என்னடா உங்க டென்ஷன் எனக்கு புரியுது. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. சூப்பரா செல்லப்பட்டி, சூப்பரா, நீ சூப்பரா. ஏ ராஜா, நீ எங்கடா இங்க? ஏன் வரக்கூடாதா? நீ ஏன் வந்த? வீட்ல எதுவும் வேலை இல்ல, அதான் சும்மா வந்தோம். ஆமா ஆமா, எனக்கும் எந்த வேலையும் இல்ல, அதனால தான் வந்தேன். இங்க வா, ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? ரன்னிங் ரேஸ். அந்த மாட்டு வண்டி தெரியுதுல, 3 பேர்ல அத யாரு ஃபர்ஸ்ட் தொடுறாங்களோ அவங்க தான் வின். ஓகே ஓகே விளையாடலாமா? நான் தான் ஜெயிக்க போறேன் பாரு. 1 2 3 கோ. தங்கராஜா, சின்னா சின்னா,
பல்லவா, அவன் நம்ம பையன் பல்லவா. ராஜா, சின்ன உனக்கு கூட ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. ராஜா, எதுவும் இல்ல, பயப்படாத பயப்படாத. எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்புங்க. கொஞ்ச நேரம் தூங்கட்டும் விடுமா. ஓ, இன்னும் எழுந்துக்கவே இல்லையா? ஹாய்டா கண்ணா, ஹாப்பி பர்த்டே. ஹாய்ப்பா. ராமு, தேங்க்ஸ் பா. பர்த்டே விஷயம் சொல்லிட்டீங்க, கிஃப்ட கொரியர்ல அனுப்பிட்டீங்க, புது ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிறேன். ஆஃப் கோர்ஸ். அப்புறம் பாட்டி சொன்ன மாதிரி தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறேன். ஓகே, சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சிருனே. நைஸ். ஹேவ் a nice birthday டா. ஓகே, பை. மெதுவா. என்னப்பா எந்திரிச்சிட்டியா? பிறந்த நாள் இல்லையா? போய் என்ன தேய்ச்சி தலை குளிச்சிட்டு வா. இல்லன்னா மறுபடியும் உங்க பாட்டி கனவுல வந்து பாட்டு எடுப்பாங்க. சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா, தேய்ச்சி விட மாட்டாளா? பொறுமையா தே. சரிங்க தம்பி, மெதுவா பண்றேன். நான் தலையை தேய்ச்சி விடுறேன், நீ ஊத்து. பாத்தீங்களாங்க எவ்வளவு நல்லா தலைய தேய்ச்சி விடுறான்னு. குளிச்சு முடிச்சிட்டு பூஜை ரூமுக்கு வா. பூஜை ரூமுக்கா? எதுக்கு? நான் சொல்றத செய், வா. பர்த்டேன்னு பாயசம் பண்ண சாப்பிட்டு. பன்னெண்டு மணிக்குள்ள கோவிலுக்கு வந்துரு. கோவிலுக்கா? எனக்கு பழக்கம் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, வா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாகலட்சுமி. நான் சொன்னதால தானே நீ வந்த. ஆமா. ஹலோ. ஹலோ ராஜா. ஹாய்ப்பா. டிட் யூ ஈட்? டைமுக்கு சாப்பிடுறேன், தூங்குறேன், ஜாக்கிரதையா இருக்கேன். போதுமா? குட்.
இப்போ உங்க ஃபோன் டியூட்டி ஓவர் ஆயிடுச்சு, போய் ஹாஸ்பிட்டல் டியூட்டியை பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெல்கம்டா. பாய் பாய். அப்பா கிட்ட யாராவது எப்படியா பேசுவாங்க? அப்பா உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா. அப்பா உங்க கூட பேசணும் போல இருக்குப்பா. சின்ன வயசுல அப்பாவுக்கு எழுதின லெட்டர்ஸ். ஏன்னா அவருக்கு இதை படிக்க நேரம்லாம் இல்ல. அவரோடதெல்லாம் வேற உலக நாகலட்சுமி. நான் அமெரிக்காக்கே போனாலும் அவர் ஏன் கூட இருக்க மாட்டார். அவர் இந்தியாவுக்கும் வர மாட்டார். அவருக்கே மேல பாசம் இருக்கு, ஆனா அதை எப்படி காட்டணும்னு தெரியல. எங்க அப்பா என்கிட்ட காட்டுற பாசம் எனக்கு பத்தவே இல்லை. அவர்கிட்ட இருந்து பாசத்தை எதிர்பார்த்தா நான் தான் டிசப்பாயிண்ட் ஆவேன். என்னை பார்க்க வர மாட்டார், என்னை பார்த்துக்கவும் மாட்டார். அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் நான் அவர்கிட்ட அவ்வளவு ஆசை நடந்துக்கிறேன். வெளியே நான் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கேன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்குள்ள இருக்க தனிமையை மறைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு தனிமையை ஃபீல் பண்றேன்னு தெரியுமா நாகலட்சுமி? என்னம்மா சீமந்தெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சுப்பா. வா வந்து சாப்பிடு. வா வா. இது வந்துடுறேன், ஒரு நிமிஷம். போன் எடு. தங்கராஜா ஆன் பண்ணு. ஹலோ மாமா. என்னப்பா சொல்லு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? இது வரைக்கும் இதை நாகலட்சுமி கிட்ட கூட சொல்லல. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்றேன் மாமா. நான் அவளை லவ் பண்றேன். உங்களுக்கு ஓகேனா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு விரும்புறேன். இது வரைக்கும் நீங்க என்னை பத்தி என்ன வேணா நினைச்சிருந்திருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் மாமா. என் அம்மாவும் பாட்டியும் மட்டும் இப்ப இருந்திருந்தா அவங்கள நான் எப்படி பாத்துருப்பணும். அதை விட அதிக பாசமா நான் உங்க பொண்ணை பாத்துக்குவேன். உங்க பொண்ணனை கட்டி வைங்க மாமா. நான் உன்னை திரும்ப கூப்பிடுறேன், இருப்பா. சரி மாமா. நீ என்னமா சொல்ற? இதை விட என்ன அதிகமா நேசிக்கிறவன உங்களால கூட்டிட்டு வர முடியுமா? வா வா, சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். சரி. நீங்க ரெண்டு பேரும் எப்படிடா காதலிச்சீங்க? என்னால இதை நம்பவே முடியல. இரு, இப்பவே உங்க அப்பா கிட்ட பேசுறேன். ராமு. யா, இவங்க ரெண்டு பேரும் காதல் கல்யாணம்னு ஷாக் கொடுக்கறாங்க. யூ மீன் லவ்? அப்ப கல்யாணம் தான். எப்ப கல்யாணம்? வர்ற மாசம் 15க்குள்ள பண்ணணும். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணணும்ல. வாட்? நெக்ஸ்ட் மந்த் 15th? அதுக்காகவே காதலிச்சாங்களா என்னவோ தெரியல. நீங்க இப்ப இந்தியாவுக்கு வரீங்க? ஐ கான்ட் கம். டூ மெனி சர்ஜரிஸ். சான்ஸ் இல்ல. ஒன்னு பண்ணு ரமேஷ், ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டு ஹனிமூனுக்கு யூஎஸ் அனுப்பி வச்சிரு. 3 மாசம் ஏன் கூட இருக்கட்டும். ஓகே, ஐ ஹேவ் டு டு ஒன் ப்ரொசீஜர் நவ. ஓகே, பை. என்னப்பா உங்க அப்பா கல்யாணத்துக்கு வாங்கினா அவருக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஹனிமூனுக்கு அவங்களை அங்க அனுப்பி வைங்கன்னு சொல்றாரு. பரவாயில்ல மாமா, அவரை பத்தி தெரிஞ்சது தானே. அவர் அங்க கார்டியாலஜிஸ்ட் வேற, சர்ஜரி அது இதுன்னு பிஸியா இருப்பாரு. நீங்க முகூர்த்தத்தை குறிச்சிருங்க, நாங்க வேணா அப்புறம் போய் பாத்துக்கிறோம். அதான் பெட்டர். அப்படியே சொல்ற? அப்படியே பண்ணுவோம். சரி. நான் உயிரோட இருந்திருந்தா இந்த கல்யாணத்தை திருவிழா மாதிரி கொண்டாடி இப்ப இருப்பேன். மட்டும் என்ன குறைஞ்சு போயிடுச்சு? நீ போய் பொம்பளைங்களை கவனிச்சுக்க, நான் போய் ஆம்பளைங்களை கவனிச்சுக்கிறேன். இப்போ இது திருவிழாதான், நீ வா. ఎట్టకేళ్ళకి బంగారాజు పెళ్ళి అయిపోతుందిరా హ్యాపీ మన పిల్లలు కూడా హ్యాపీగా మీరు తగలడ్డారా? మీరేంట్రా పెళ్లికి ప్లేస్ కొని ఊర్లో పెళ్లికి ఇంత ఆనందం ఏంట్రా? ఆనందం మాకాకపోతే ఇంకెవరికండి? ఎంతకాలం బిక్కు బిక్కు మాట బతికేదండి, ఈ రోజుతో మాకు విముక్తి లభించిందండి. మా ఇంట్లో పెళ్లిలా చేస్తాం సార్. అంటే పందిళ్ళు గాని, భోజనాలు గాని, స్వీట్లు గాని, ఆటలు గాని, పేరంటాలు గాని. చూసావా వీళ్ళందరూ పెళ్లి కావాలని ఎంత బలంగా కోరుకుంటున్నారో? అంతకంటే బలంగా ఈ పెళ్లి ఆగిపోవాలని వాళ్ళ కూతురు కోరుకుంటున్నారు. వీళ్ళ బిచ్చింగ్స్ ఉన్నంత వరకు ఈ పెళ్లి ఆగదు.
బిచ్చింగ్స్ కాదయ్యా బ్లెస్సింగ్స్. నేను చెప్పింది అదే. అయితే నీకు నా బిచ్చింగ్స్. థ్యాంక్ యూ. భోజనం సంగతి చూసేద్దాం. కుంభాలు కుంభాలుగా తినండి. దాంటుపాలెం మ్యాచ్ గురించి వెండబేగా చూడడం ఇదే మొదటిసారి. வாங்க. வாடா வா. என்னடா மாப்பிள்ள, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நீங்க? பெரியமா கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடணும். நான் வராம எப்படிடா? என்னடா என்ன விசேஷம்? ஏய் நைட் நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். மிஸ் பண்ணாம வந்துரு. அதுவும் இல்லாம கல்யாணம் முடியற வரைக்கும் என் கூடயே தான் இருக்கணும். சரியா? கண்டிப்பாடா. சரிடா, பாய் ஆதி. பாய்டா. ஏன் இப்படி பாத்துட்டு இருக்க? அந்த நாய்ங்களை பாரு, அதுங்க ஏன் வித்தியாசமா நடந்துக்குது? அவனுக்கு கல்யாணம் நடக்க போதேங்கிற கோவத்துல நான் இருந்தா நீ என்னடானா நாயோட நடவடிக்கையில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க. உனக்கு அறிவில்ல? அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு சக்தி அவனை வழி நடத்துது. எதுவும் இல்ல, நீயும் மூட நம்பிக்கையும். நீ நம்பலல்ல? அவன் வந்துட்டான். அந்த தங்கராஜாவோட ஆத்மா வந்திருக்கு. என்னால உணர முடியுது. இருபத்தி 4 வருஷமா காத்துக்கிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு தான் பலன் கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்கப்பா? உண்மை, யாரும் நம்ப முடியாத நிஜம். ஒரு ஆத்மா ஒவ்வொரு 24 வருஷத்துக்கும் நம்ம ஊர்ல நடக்கிற ருத்ராபிஷேகத்துக்கு வரும்னு சொன்னா நீ நம்புவியா? அவன் பையன் உடம்புக்குள்ள போற சக்தி அதுக்கு இருக்குன்னு சொன்னா நீ நம்புவியா? அந்த ஆத்மா தான் என் தாத்தாவையும் என் அப்பாவையும் கொண்டதுன்னு சொன்னா நீ நம்புவியா? நம்பு, நான் தான் சாட்சி. என் கண்ணால அந்த ஆத்மாவை பார்த்திருக்கேன். அவன் கையால நான் மரணத்துக்கு பக்கத்துல போய் தப்பிச்சு வந்தவன். அவன் கண்ணு முன்னாலேயே அவன் குடும்பத்தை கொடூரமா கொல்லணும்னு இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆத்மாவை பழி வாங்கறதுக்காகவே மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்டவன் நான். உனக்கும் அந்த ஆத்மாவை காட்டுறவா? இப்ப என்ன